குழந்தைகளுக்கு சளி சரியாகிறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். 3 வெத்தலை எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் குருமிளகு எடுத்துக்கோங்க, 1 துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க, 5 காஞ்ச திராட்சை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு இந்த சுக்குல வந்துட்டு மேல் தோல் இருக்கும், அது நச்சுத்தன்மை உடையது. அதனால் இப்படி லைட்டாக சீவிக்கணும். லைட்டாக சீவினிங்கன்னா அந்த தோல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடிக்கல்லில் இடிச்சுக்கலாம். நம்ம இடிக்கல்லில் போட்டு 2 தட்டு தட்டினீங்கன்னா அது இடிச்சிடும். இடித்ததுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்போது இதில் நம்ம எடுத்ததை சேர்த்திக்கலாம். குருமிளகு, 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்போ நம்ம இடிச்சோம் இல்லைங்களா, அந்த இடித்த 1 துண்டு சுக்கு, 5 காஞ்ச திராட்சை, வெத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்படி 2 3 கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டுட்டு கொதி வரட்டும். நல்லா கொதி நல்லா கொதி வரட்டும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 1/4 டம்ளர் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது. சளி இருக்கும்போது ஒரு 3 நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா காய்ச்சல் வராது. சளி ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். பொதுவாக குழந்தைகளுக்கு சளி பிடிச்சாவே ஒரு 3 டேஸில் ஃபீவர் வந்துடும். இப்போ அந்த ஃபீவர் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சளி சரியாகும், ஃபீவர் வரவே வராது. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. 1 டம்ளர் ஊற்றினோம், இப்போ நம்ம 1/4 டம்ளர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், பனங்கள் கண்டு நம்ம 1 ஸ்பூன் சேர்த்திக்கணும். நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி 1 ஸ்பூன் சேர்த்தேன். பனங்கள் கண்டு 1 ஸ்பூன் சேர்த்திட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு, நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்படி வடிகட்டினீங்கன்னா 1 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றினோம், இப்போ 1/4 டம்ளர் தான் இருக்குது பாருங்கள். இந்த 1/4 டம்ளர் தண்ணியை தான் குழந்தைக்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு சளியே பிடிக்காது, காய்ச்சலும் வரவே வராது.